இன்னைக்கு நம்ம பொடி இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? மினி இட்லி ஒரு தட்டு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து ஒரு 5 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு கடுகு 1/4 டீஸ்பூன், இதோட நீங்கள் வரமிளகாய் வேணால் போட்டுக்கலாம், கருவேப்பிலை ஒரு கொத்து, பொடி இட்லி பொடி வந்து ஒரு 3 டு 4 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுங்கன்னா அப்படி, குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா லைட்டாக போட்டு கொடுக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வந்து இட்லி எப்பயும் சாஃப்டாக வச்சுருக்கோம். லன்ச் டைமுக்குலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது சாஃப்டாகவே இருக்கும் அந்த இட்லி. எண்ணெய் விட்டு அதில் உளுத்தம்பருப்பு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பெருங்காயம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதில் இட்லியை பிரட்டிக்கலாம். இட்லி பிரட்டினதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிகிட்டே போட்டிங்கன்னா அந்த பொடி வந்து கருத்து போயிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இட்லி பொடியை போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இட்லி பொடி போட்டு லைட்டாக இட்லி வந்து நல்லா உடைக்காமல் மெதுவாக வந்து இது பண்ணணும், கிண்டணும். இப்போ பாருங்கள் அழகாக வந்திருக்கு. இப்போ நான் கிண்டியிருக்கேன் பாருங்கள், இப்போ அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதே வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா லைட்டாக பொடி போட்டு கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு பொடி இட்லி வந்து கிடைச்சிருச்சு, பொடி மினி இட்லி கிடைச்சிருச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.